ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லம்டியான் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பழனி முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் தான் போனோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து எனக்கு அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாகவே இருந்துச்சு. பட் நான் அதுக்கான நேரம் கரெக்டாக வரல. என் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு பிளான் பண்ணியிருந்தான் போகிறதுக்கு ஃபோன் பண்ணி அவனாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். என்னையும் வரையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தேன்னா, அதனால் சரி வாடா கிளம்போம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால காலையில் ஒரு 2 மணிக்கே கிளம்பிட்டோம் நானும் அம்மாவை. ஸோ கொஞ்சம் செண்டு கொஞ்சம் மாசி பச்செல்லாம் எடுத்துகிட்டு 5 மணிக்கு பன்னீர் ரோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு 5 மணிக்கு அம்மா மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டேன். மார்க்கெட் கிளம்பிட்டு ஒரு 5:30க்கெலாம் நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து வத்தலக்குண்டு வரைக்கும் பைக்கில் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகிற மாதிரி பிளானு. போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முனீஸ்வரன் கோயில் இருக்குது, முத்தப்பாண்டியனோட தாண்டி கொஞ்சம் தூரத்தில். ஸோ அங்கே எப்பயுமே சாமி கும்பிட்டு போனால் நம்ம போகிற வேலை நல்லபடியாக முடியும் அப்படின்ட்டு அவன் தான் சொன்னேன். நான் இது வரைக்கும் இந்த கோயிலில் நிறைய தடவை கிராஸ் பண்ணி போயிருக்கேன், பட் ஆனால் இறங்கி கும்பிட்டதே இல்லை. அவன் வந்துட்டு வாப்பா கும்பிட்டு போவேன், எப்பயுமே இந்த வேலைக்கு போனால் நான் கும்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். சரி வாடா அப்படின்ட்டு கிளம்பிட்டு அப்படியே வத்தலக்குண்டில் போய் வண்டியை 2 வீலர் பார்க்கிங்கில் போட்டு ஒரு காஃபியை போட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு வந்து சூடு கம்மியாக தான் நான் குடிப்பேன், அதனால் எனக்கு சூடு கம்மியாக ஆட்டி தர சொல்லிட்டேன். ஒரு 6:30க்கு தான் வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு கவர்மெண்ட் பஸ் ஃபஸ்ட்டு போச்சு. அது வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு. அது தேனி அந்த சைடுலேருந்து வந்தது தான், அதனால் சீட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 7 மணிக்கு கணபதினு ஒரு ப்ரைவேட் பஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு நானும் வந்து அதில் ஏறிட்டோம். அந்த பஸ்ஸுமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே லேட் பண்ணால் நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியாது அப்படின்றதுனால நாங்கள் அந்த பஸ்லேயே ஏறி கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து எங்களை ஒரு 9:40 வந்து பழனி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கே இறங்கிட்டு அப்படியே நான் ஒன்று மலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலாம்டா, எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ பட்னியாகவே கூப்பிட்டு போயிட்டான் அங்கே வரைக்கும். ஸோ அங்கே ரோட்டு கடைகளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நானும் அவனை அப்படியே கிளம்பிட்டான். ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்டே நடந்திருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலே போகிறதுக்கு. ஆனால் ஒரே அட்டம்ப்டில் நாங்கள் மேலே ஏறிட்டோம். நாங்கள் அவனுக்கு ஒரே அட்டம்ப்டில் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் நேராக கோயிலுக்கே ஏறிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் மொபைலெல்லாம் வெளியிலே கொடுத்துட்டு போயிடணுமா, அதனால் ரொம்ப சேட் ஆயிடுச்சு. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு உள்ள சிசிடிவி கேமராலாம் வச்சுருந்தாங்க. அதனால் மொபைலை வெளியிலே கொடுத்துட்டு நானும் அவனை அப்படியே கிளம்பிட்டோம் உள்ள. ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா பொம்பளை பிள்ளைகள்லாம் தெரியாமல் மொபைல் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியிலே கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டு, அதனால தான் உள்ளே போய் அந்த வீடியோமே எடுக்க முடியல. ஸோ மேலே வந்து கோயில் செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் போய் ஒரு 25 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அந்த கோயிலுக்கு போய். எனக்கு நான் கோயிலுக்கு போனது ஒரு 2-3 இன்சிடென்ட் மட்டும்தான் ஞாபகம். ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் இருக்குது. இல்லை 2 இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. என்னென்ன இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 20-25 வருஷம் இருக்குது எனக்கு. அப்படின்னா கொஞ்சம் விவரம் தெரியுது. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைம். அப்போ வந்துட்டு ஒரு திண்ணை மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு குரங்கு உட்காந்துருந்துச்சு. நான் வந்துட்டு நடந்து வந்து டயரில் அப்படியே அந்த இடத்துல உட்காந்தேன். அப்படியே அந்த நான் உட்காந்ததே எங்கள் வீட்டில் பார்க்கல பிறகு. அவங்க அப்படியே நீ அங்கேயே விட்டுட்டு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. நான் வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு அந்த குரங்கு இருந்துச்சு, அது கூட நான் அப்படி தட்டினோன்னே அது நீ அப்படியே கடிக்கு வர மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சா. நான் அதவே வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டேன். அப்புறம் இங்கே போய் என்னை தேடி இருப்பாங்க பிறகு. பட் அன்றைக்கி என்ன ஒரு நல்ல விஷயம் ஆயிடுச்சுன்னா, நான் வந்துட்டு அங்கேருந்து எங்கேயும் போகல, அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். அப்படி நான் இவனை தேடி அன்றைக்கி கூட்டத்தில் போயிருந்தேன்னா அவ்வளோதான், நம்ம அன்னையே காணாமல் போயிருந்துருப்போம். எனக்கு நல்ல நேரம் நான் எங்கேயுமே போகாமல் அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, ஒரு குளத்துக்கு போகிற மாதிரி ஒரு பாதை இருந்துச்சு. அது எங்கேருந்து எனக்கு தெரியலையே. இங்கே போய் நாங்கள் முருகன் கோயிலில் குளமே பார்க்கல, பட் அப்போ அது எதோ வேறு இடம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, யானையை வச்சு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் யானையை பார்த்துட்டு ஒரு கடைக்குள்ளே பூந்து அப்படியே ஓடிட்டேன். ஸோ இந்த 2 இன்சிடென்ட் தான் எனக்கு கோயிலுக்கு போன இன்சிடென்ட் சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு தான் நான் பழனிக்கு வந்திருக்கேன். ஸோ உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக போனோடனே வந்துட்டு
சாமி பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்கினேன். 10 ரூபா டிக்கெட் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால் 100 ரூபா டிக்கெட்டில் போயிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். க்யூ வந்து பெரிய க்யூவாக இருந்துச்சு. நான் எப்போ போகிறோமோ தெரியல அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமே டக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அந்த 10 ரூபா டோக்கன் கடைக்காரங்களை, அந்த டிக்கெட்டுக்காரங்களை கேட்டால் நாங்கள் எப்போ 1 மணி நேரம் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதில் போனதே நல்லதாக போயிடுச்சு அப்படின்ட்டு உள்ளே போனோம். அப்படியே பேட்சாக செப்பரேட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஒரு ஒரு மணி நேரத்துலையும் நாங்கள் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் சாமியை. நாங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே அந்த மாதிரி வைபே ஒரு மாதிரி இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அது ஃபீல் பண்ண தான் முடியாது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நான் பார்த்தா எனக்கு சாமி சிலையை பார்த்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மன்னரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அது பார்த்தோன்னே அப்படியே என்ன சொல்ல, நம்மளுக்கு தெரியாமே நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபீலு. எப்படி சொல்ல, ஒரு மன்னரை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இதுக்கு மேலே அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு அதில் அவங்களுக்குள்ள ஐயர்கள் இருப்பாங்க, அவங்க பிரசாதம் கொடுக்குறதுக்கு அதில் ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்க. 100 ரூபா வாங்கினது பிரசாதம். அந்த பிரசாதம் வாங்கினோம்னா நம்மளை போன்னு சொல்லிட்டு நம்ம தோல்பட்டியில் கையை வச்சு ஒரு 10 செகண்ட் சாமியை காட்டுறாங்க. அப்படி இல்லாட்டி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, போ அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேர் 100 ரூபா கொடுத்து பிரசாதம் வாங்கினோம். அதனால் நாங்கள் போனோம், எங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் சாமியை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த 10 செகண்ட் பார்த்ததே வந்து அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு முருகனை பார்த்ததே. ஸோ அப்படியே பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஒரே அட்டம்ப்ட்லேயே கீழே இறங்கிட்டோம். நானும் அவங்க வந்துட்டு அந்த சித்தானந்தன் பஞ்சாமிர்தம் வாங்குறதுக்கு தான் செம்ம கூட்டம். ஸோ அங்கே ஒரு 1 ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1 ஹவர் அங்கே வெயிட் பண்ணி அந்த பஞ்சாமிர்தம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மொபைல் வாங்கினதுக்கு அப்புறமா கீழேருந்து மேலே அந்த முருகன் அப்படின்னு போட்டுருவாங்கல்ல, ஸோ அந்த சிம்பிள் வந்து நான் உங்களுக்கு எடுத்தேன். ஸோ இந்த கேட்டில் வந்து உள்ளே போகும்போது இந்த கேட்டு எங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போக முடியல. அது மேலே முருகான் எழுதிருக்கு பாருங்க, அது செம்மையாக இருக்குது. அப்படியே எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் ஒய்ஃப் வந்து பர்ஸு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். ஸோ நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வர்றதுக்கு வந்து ஒரு 1:30 ஆயிடுச்சு. செம்ம பசி, பயங்கரமான பசி. காலையில் ஒரே ஒரு சமோசா சாப்பிட்டதோட அப்படியே இருக்கும். மேலே போயிட்டு கொஞ்சம் பொங்கலும் ஒரு புளியோதரையும் ஒரு பிரசாதம் வாங்கினோம், ஒரு 20 ரூபாய்க்கு. அவ்வளோதான் நம்ம சாப்பிட்டது. அதுக்கப்புறம் அப்போ இருந்து ஃபுல் பட்டினி தான். ஸோ கொலப்பிசியில் எங்கடா ஹோட்டல் இருக்கும் அப்படின்ட்டு வெறித்தனமாக தேடிட்டு இருந்தோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எந்த ஹோட்டலுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் சிக்னல் மாதிரி இருந்துச்சு, அதை தாண்டி போட்டோன்னே ஒரு செம்ம ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு சிக்கன் ரைஸு ஒரு 65 ஆர்டர் பண்ணி அப்படியே செம்மையாக வயிறார சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து ஒரு 4:30 நாங்கள் வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நடந்து வந்து பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 5:15 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே போய் நம்ம எப்பயும் போல் வழக்கமாக மாசி பச்சா இருக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் முருகனை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் நான் முக்கால்வாசி இந்த முருகனை போய் பார்க்கவே இல்லை அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவும் முருக பக்தர் தான், எங்கள் தாத்தாவும் முருக பக்தர் தான். அந்த காசு வந்து எப்பயுமே டைட்டாகவே இருக்கேன். ஸோ நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, எனக்கு எப்போ கையில் காசு எலும்பாக இருக்கோ அப்போ தான் நான் வந்து உன்னைய பார்ப்பேன், நீ அந்த லெவலுக்கு நீ கொண்டு வர அன்றைக்கி தான் நான் வந்து உன்னைய பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ முருகனே கூப்பிட்ட மாதிரி இவன் என்னை கூப்பிட்டான். அந்த டயத்தில் என் கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதனால சரி கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்தான். ஸோ இப்போ விட்டால் நம்ம இதுக்கப்புறம் போகிறதுக்கு லேட்டாகும் அப்படின்ட்டு நான் இந்த வாட்டி கிளம்பிட்டேன். இங்கே போனதுக்கப்புறம் வந்து இப்போ அடிக்கடி போகணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ என்ன ஒய்ஃபு அம்மா எல்லாரையுமே கூட்டிகிட்டு அடுத்தடுத்து போகணும். பார்க்கலாம் முருகன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.